கறி வாங்கிட்டு வந்தா 3 பேர் தானே சாப்பிடுறீங்க. ஒரு நாள் இவன் அனுப்ப மாட்டீங்களா? ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தானே அவன் ஃப்ரீயா இருக்கான். ஒரு நாள் நீ போய் எடுக்க மாட்டியாடா? நான் போறேன் தான் நான் சொன்னேன். அப்பதான் ரெஸ்ட். கறியில கைய வை, கொன்றுவேன். அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நேற்று என்னோட ஹஸ்பண்ட் வீட்டில் இருந்ததுனால முழு கோழியை வாங்கிட்டு வந்துட்டாங்க. அதை அவங்களே வெட்டி க்ளீன் பண்ணி தந்துட்டாங்க. நாங்களும் சமையலை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நேற்று மொஹரம் ஸ்பெஷலாக தான் நாங்கள் பிரியாணி சமைச்சிருந்தோம். அதுக்கு தொட்டுக்கிட்ட சம்பல், சிக்கன் பொரிச்சு, எண்ணெய் கத்திரிக்காய் வச்சுருந்தோம். எங்கள் ஊரில் நாங்கள் எண்ணெய் கத்திரிக்காய்ன்னு சொல்லுவோம். நீங்கள் என்ன சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் வீட்டில் ஒரு பழக்கம் இருக்குது. நாங்கள் பெருநா டயத்துலலாம் எல்லோரும் ஒன்றா உட்காந்து தான் சாப்பிடுவோம். அதே மாதிரி இன்றைக்கும் நாங்கள் எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டோம். நாங்களும் சாப்பிட்டு முடிச்சுட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு இருந்தோம். என் வீட்டுக்காரங்க என்னோடய பசங்களை கூட்டிட்டு வெளியே அவுட்டிங் கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. கேரளா சைடு போயிட்டு வந்தாங்க. நல்லா செம ஜாலியாக அவங்க ஃபன்னாக வைப் பண்ணிட்டு வந்திருந்தாங்க. எங்களுக்கு தான் கொஞ்சம் கடுப்பாக இருந்துச்சு, ஏன்னா என்னையை கூட்டிகிட்டு போகாதனால. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.